நாடி ஜோதிடம் பார்க்கணுன்னு பல வருஷமாக விரும்புவாங்க, பல வருஷமாக எண்ணுவாங்க. ஆனால் முடியாது. அவங்களுக்குன்ற நல்ல நேரம் வந்துச்சு, அவங்களுக்குன்ற அந்த பிராப்தம் வரும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அவங்கள நம்மளை கொண்டாந்து விட்டுரும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைன்னா திருமண தடை அது மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் சொல்கிறோமோ எல்லாமே அவங்க உள்வாங்கிப்பாங்க. உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை என்னென்ன டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணணுமோ கிளியர் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். காண்டங்கள் நிறையா இருக்குது, 12 காண்டங்கள் இருக்குது. 12 காண்டங்கள் தவிர 13, 14 இருக்குது. பரிகாரம், முன் ஜென்மம் இதெல்லாம் இருக்குது. அப்போ அது இல்லாத வந்து நிறைய ஸ்பெஷலைஸ்டு காண்டம்லாம் இருக்குது. ஔஷத காண்டம் அப்படின்னா மருத்துவங்கள் சார்ந்து. இப்போ ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்கிறோம், அகத்தியர் வந்து என்ன மாதிரி மருந்துகள் சொல்லியிருக்கிறாங்க, என்ன மாதிரி மருந்துகள் சாப்பிட்டா அது சரியாகும். இன்னைக்கு சூழ்நிலையில் நிறைய ஜோதிடம் இருக்குது. நம்ம வெறும் நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்தா எல்லாமே பிரிண்ட் அவுட்டாக வந்துடுது. ஆனால் நாங்கள் ஏன் இன்னும் பாரம்பரிய முறைப்படி நாடி ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மக்கள் நாடி ஜோதிடம் பார்க்கணும்? OS பக்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஸ்ரீ மகாசிவ அகத்திய சூட்சம நாடி ஜோதிடர் கோபிநாத் சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்குமா சார். நாடி ஜோதிடம் அப்படின்னாலே மக்களுக்கு இன்னமும் ஒரு சந்தேகம் இருக்குது. நான் இன்னைக்கு சூழ்நிலையில் நிறைய ஜோதிடம் இருக்குது. நம்ம வெறும் நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்தா எல்லாமே பிரிண்ட் அவுட்டாக வந்துடுது. ஆனால் நாங்கள் ஏன் இன்னும் பாரம்பரிய முறைப்படி நாடி ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மக்கள் நாடி ஜோதிடம் பார்க்கணும் சார்? நாடி ஜோதிடமா, முதல்ல நான் அந்த நாடி ஜோதிட முறைகளை சொல்லிடுறேன். நிச்சயமா. நாடி ஜோதிடம் வந்து பார்க்கணுன்னா ரேகையை வச்சு தான், கைரேகை தான் வந்து சாட்சியாக எடுத்து நாங்கள் பண்ணுறோம். இந்த கைரேகையை வந்து ரைட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் வந்து மேலுக்கும், லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் வந்து ஃபீமேலுக்கும் நாங்கள் அதுதான் சாட்சியாக எடுத்துக்கிட்டு நாங்கள் அதை பண்ணுறோம். பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுகள் நாங்கள் தேடுவோம், ஓலைச்சுவடி கட்டுகளை தேடுவோம். தேடி அவங்க அதை தம்பு இம்ப்ரெஷன் தகுந்த பிறகு தேடி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பலன்களை வந்து இருந்துச்சுன்னா சொல்லுவோம். ஏன்னா நிறைய இந்த உலகத்தில் நிறைய பிறப்புகள் இருக்குது. அந்த பிறப்புகளில் நிறைய பேருக்கு ஓலை இருந்தாலும் நிறைய டிசாஸ்டர்லாம் வந்தப்போ அழிஞ்சு போச்சு. நிறைய ஓலைகள் வந்து இல்லை. இருக்கிறவங்களுக்கு யார் யாரெல்லாம் அந்த நாடி பார்க்கணுன்ற பிராப்தம் இருக்குதோ அவங்களுக்கு எப்போ நல்ல நேரம் வருதோ அப்போது வந்து நம்மகிட்ட வருவாங்க. அதுதான் வந்து நாடி ஜோதிடம். நாடி வர்றது நாடி ஜோதிடமாக நம்ம சொல்கிறோம். அந்த நாடி வர்றப்ப அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ எல்லா தேவைகளும் நம்ம வந்து அந்த ஓலைச்சுவடி மூலயமா படித்து நாங்கள் வந்து சொல்லிடுவோம். வி ஆர் த கன்வேயர். நாங்கள் வந்து அதில் இருக்கிறத ஓலைச்சுவடியில் என்ன இருக்குதோ, மகரிஷி என்ன எழுதி வச்சுருக்கிறாங்களோ, அகத்திய மாமுனிவர் உட்பட பல ரிஷிகள் இருக்கிறாங்க. போகர் இருக்கிறாங்க, மச்சமுனி, கவலமுனி, அழுக்கண்ணார், நிறைய மகரிஷிகள் இவங்க எல்லாருமே ஓலை வந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களோட அகத்திய மகரிஷி தான் முதன்மையானவர். அந்த முதன்மையானவரை உட்பட்டு தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த ரிஷிகள் எழுதி வச்ச அந்த ஓலைகளை பாதுகாக்கப்படுது. அதை வச்சு தான் நாங்கள் இப்போ படிக்கிறோம். அதில் வந்து ஜாதி, மதம், நாடு இதெல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த ரிஷிகள்லாம் எழுதி வச்சிடுறாங்க. எழுதி வச்சது தான் நம்ம வந்து படிக்கிறோம் அவங்களுக்கு. ஓகே சார். சார், நிறைய முறைகள் இருக்குது. நீங்கள் வந்து அகத்தியருடைய ஓலைகள் படிக்கிறீங்க. இப்போ அகத்தியர் அப்படின்னும் பொழுது முனிகளுக்கு எல்லாம் சித்தர், முனிகளுக்கு எல்லாம் முதல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகத்தியர் எழுதினதை இந்த காலத்தில், அதாவது அகத்தியர் வாழ்ந்தது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி, இன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்கு எப்படி சார் அது மேட்ச் ஆகுது? ஆமாம், அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வேறு மாதிரி இருக்கும். இவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதில் பொயட்டிக் லைன்ஸில் இருக்குது. அதில் ஓலையில் அதில் வந்து டாட்ஸ் அதெல்லாம் எதுவும் இருக்காது. இப்போ டாட்டுன்னு வச்சிங்களேன், இப்போ நம்ம சென்னைன்னு வச்சிங்களேன், நை அப்படி தான் ஓலையில் இருக்கும். அந்த டாட்ஸ்லாம் அதில் இருக்காது. அதை நம்ம வந்து பார்த்து படித்து நம்ம சொல்கிறோம். சொல்லும்போது தான் அவங்களுக்கான அந்த ப்ரிடிக்ஷன்ஸை நம்ம கொடுக்க முடியும் அவங்களுக்கு. சார், நாடி ஜோதிடம் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவில் தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இப்போ நாடி ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோவில் போனால் நம்ம எல்லாரும் நாடி ஜோதிடம் பார்க்கலாம். அங்கே இருக்கிற ஓலை உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே மேட்ச் ஆகுமா சார்? ஆமாம்மா, இதுதான் தலைமையிடமாக நாங்கள் வச்சுருக்கிறோம். எங்கள் அலுவலகமும் நாடி ஜோதிட ஆசிரமும் எங்கே இருக்குன்னா வைத்தீஸ்வரன் கோயிலில் தான் இருக்குது. நாங்களும் அங்கே தான் பார்க்குறோம். அங்கே ஓலைகள் இருக்குது. இப்போ அங்கேருந்து ஓலைகள் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் யாராவது எடுத்துகிட்டு போவாங்க, திரும்ப எடுத்துகிட்டு வந்துடுவாங்க.
நம்ம அந்த இம்ப்ரெஷனை வச்சு கண்டுபிடிச்சி தான் சொல்கிறோம். கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேலே குறிப்புகள் இருக்குது. அகத்தியர் உட்பட மகரிஷிகள் எழுதி வச்ச குறிப்புகள் 4 லட்சத்துக்கு மேலே இருக்குது. அந்த குறிப்புகள்லாம் எடுத்து தான் நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு. அது மாதிரி ரேகைகளும் பல விதமான ரேகைகள் இருக்குது. ஒரு ரேகை வந்து இன்னொரு ரேகைக்கு பொருந்தாது. அதை இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து ஓலைச்சுவடி வச்சு நம்ம வந்து அவங்களுக்கான அந்த ப்ரொடக்ஷனை கொடுக்குறோம். கண்டிப்பாக சார். சார், மற்ற ஜோதிட முறைகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நாம் நினச்சா போய் ஜோதிடம் பார்த்துடலாம். ஆனால் நாடி ஜோதிடம் மட்டும் சித்தர்கள் நினைக்கணும், அகத்தியர் நினைக்கணும். உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த விஷயம் தெரியணும்னு இருந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், இது உண்மைதானா சார்? சித்தர்கள் நினச்சாதான் நம்மளால் ஓலைச்சுவடி பார்க்க முடியுமா? இல்லைம்மா, அதான் நான் முன்னாடியே சொன்னேன். நாடி ஜோதிடம் அப்படின்னா நீங்கள் நாடி வந்தால் தான் அது நாடி ஜோதிடம். நீங்கள் தேடி போனீங்கன்னா அது ஜோதிடம். அது நீங்கள் நாடி வரீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிராப்தம், நல்ல நேரம் வருது. நல்ல நேரம் வரப்போ தான் நீங்கள் எங்களை நாடி வரீங்க. அதை நாடி வர்றப்போ தான் நாங்கள் உங்களை தேடி உங்களுக்கு சொல்கிறோம் பலனை. மகரிஷி என்ன எழுதி வச்சுருக்கிறாங்களோ அந்த பலனை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறோம். கண்டிப்பாக சார். இப்போ நாடி ஜோதிடத்தில் இந்த ஒரு விஷயம் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். நம்ம நாடி ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம தம்ப் கொடுப்போம். அவங்க அதை வச்சுட்டு ஒரு 10 நிமிடம் போய் ஓலையை தேடுவாங்க. தேடி நமக்கான ஓலையை கொண்டு வருவாங்க. அதில் பார்த்தோன்னா நம்மளை பற்றின மேலோட்டமான விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும். என்னுடைய பெயர் இந்த மாதிரியான சூட்சமத்தில் உங்கள் பெயர் இருக்கும், உங்கள் தந்தை பெயர் இப்படி இருக்கும், தாய் பெயர் இப்படி இருக்கும், நீங்கள் இப்படிப்பட்ட இடத்துல இருந்து வந்திருப்பீங்க. இது எல்லாமே வந்து ஒரு பொது காண்டம் அப்படின்ற ஒரு முதல் ஓலையில் இருக்கும். இந்த பொது காண்டம் வந்து இப்போ இருக்க மக்களோட கரெக்டாக மேட்ச் ஆகுது இல்லை சார்? இதை பார்க்கும்பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே நமக்கு வந்து நம்மளுடைய ஓலை வந்து கரெக்டாக வந்துருச்சு அப்படின்ட்டு. ஆனால் சில பேருக்கு என்ன தான் படித்தாலும் அது மேட்சே ஆகாது. ஸோ இப்போ மேட்ச் ஆகாமல் இருக்குல்ல சார், அவங்களுக்கு என்ன சார் சொல்யூஷன்? இல்லைம்மா, மேட்ச் ஆகுதுன்றது இப்போ நீங்கள் இருக்கீங்க, இப்போ வந்து மகரிஷிகள் எழுதி வச்சுருக்கிறாங்க. உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. இப்போ உங்கள் பேர் இதுவா, இப்போ உங்கள் பேர் வந்து நான் படிக்கும்போது ஓலையில் இருக்கும். ஓலையில் இருக்கும்போது நான் படிக்கும்போது உங்கள் ஓலையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். நாங்கள் வந்து படிக்கிறோம். ஓகே, அது என்ன வரிகள் இருக்குதோ, என்ன செய்தி இருக்குதோ அதை நான் வந்து உங்களுக்கு படிக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக நாடி ரீடர் தான், நாடி வாசகர். அதில் இருக்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது உங்கள் ஓலையே என்னன்னு நீங்கள் தான் பார்த்து அதை சொல்லணும். அதுக்கு தான் சில விவரங்கள் மகரிஷி கேட்பாங்க. கேட்கும்பொழுது அந்த விவரங்களை நீங்கள் சொல்லும்பொழுது அப்போ லீஃப் மேட்ச் ஆச்சுன்னா அப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ரொடிக்ஷன் சொல்ல போகிறோம். ஓகே சார், ஓகே. அதில் நீங்கள் சொல்கிற மாதிரி காண்டங்கள் நிறையா இருக்குது. 12 காண்டங்கள் இருக்குது. 12 காண்டங்கள் தவிர 13, 14 இருக்குது. பரிகாரம், முன் ஜென்மம் இதெல்லாம் இருக்குது. அப்போ அது இல்லாத வந்து நிறைய ஸ்பெஷலைஸ்டு காண்டம்லாம் இருக்குது. ஔஷத காண்டம் அப்படின்னா மருத்துவங்கள் சார்ந்து. இப்போ ஒரு நோய் வாய்ப்பட்டிருக்கிறோம், அகத்தியர் வந்து என்ன மாதிரி மருந்துகள் சொல்லியிருக்கிறாங்க, என்ன மாதிரி மருந்துகள் சாப்பிட்டா அது சரியாகும், அதாவது எந்த காலத்துக்குள்ளே சரியாகும். பல 100 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அகத்தியர் இன்னைக்கு என்ன நோய் வரும், அதுக்கு என்ன தீர்வுன்னு எழுதியிருக்காங்க. இருக்காங்க 5000 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்ததா சொல்லப்படுது. அந்த குறிப்புகளில் இந்த மாதிரி டீட்டெயிலாக நம்ம கொடுக்குறோம். ஓகே சார், ஓகே சார். அதே மாதிரி அகத்தியர் வந்து எழுதிட்டாரு அப்படின்னும் பொழுது, இப்போ எனக்கு அகத்தியர் ஓலையில் கிடைக்கல, அகத்தியர் எழுதிய ஓலையில் எனக்கு கிடைக்கல அப்படின்னும் பொழுது, நீங்கள் அகத்தியர் நாடி முறை பார்க்குறவங்க, நான் வரேன் எனக்கு அது கிடைக்கல அப்படின்னும் பொழுது நீங்கள் மற்ற நாடி முறைகள்லையும் தேர்ந்து எடுத்து கொடுப்பீங்களா சார்? இல்லை அகத்தியர் நாடி மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லைம்மா, சப்த ரிஷிகள் எழுதின எல்லா அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் நமக்கு என்ன அவங்க விரும்புகிறாங்களோ அந்த நாடியை நம்ம பார்த்து நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். சொல்லும்பொழுது அது எல்லாத்துக்குமே அவங்களோட கோஆப்ரேஷன் இருந்துச்சுன்னா பார்த்து சொல்லலாம். இப்போ மகரிஷி வந்து பாசிட்டிவ் சொல்கிறாங்க, நெகட்டிவ் சொல்கிறாங்க. நம்ம வந்து என்னன்னா யார் வந்தாலும் சரி, வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட், நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லிவிடுவோம். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம அதை மறைக்கிறதுக்கு இல்லை. வாட் எவர் இஸ் அந்த லீஃபில் என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்ம அவங்களுக்கு கன்வே பண்ணுறோம். கன்வே பண்ணோன்னா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் நடக்கலான்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம சொன்னால் தான் அவங்களுக்கு அதில் ஒரு அவேர்னஸ் வரும். கண்டிப்பாக. அதனால தான் நம்ம அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லிடுறோம். அதை நம்ம மறைச்சோன்னா அது இப்போ நானே இருக்குன்னு வச்சிங்களேன், எனக்கு வந்து என்னோடய மூதாதையர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு இன்னும் ஒரு 10 நாளில் வந்து உனக்கு ஏதாவது நடக்கும், நீ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அதை வந்து அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, சரி இது மாதிரி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, ஒரு அவேர்னஸ் இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா நடந்துக்க, கொஞ்சம் நல்லா ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற மாதிரி ஒரு காஷன், அதை தான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நெகட்டிவ்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன்ஸும் கொடுக்குறாங்க.
அவங்களுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் வேணுமோ அதுக்கான தீர்வுகளும் மகரிஷி அதிலே சொல்கிறாங்க. ஓகே சார். சார் நம்ம இப்போ ஓலை பார்க்குறோம் அப்படின்னும் பொழுது எனக்கு தேவையான கேள்விகள் அப்படின்னு நான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டினோடு வருவேன். இப்போ நான் ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறேன் அப்படின்னா எனக்கு அடுத்து இதெல்லாம் தீர்வு வேணும் அப்படின்னு வருவேன். இப்போ நாடியிலையும் அதே முறை தானா சார்? இல்லை நான் கேட்குறதெல்லாம் கேள்வியே கிடையாது, அகத்தியர் உனக்கு வச்சிருக்காரு கேள்வின்ற மாதிரி இருக்குமா? இல்லைம்மா, இப்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. அவங்க என்னென்ன கேள்விகள்லாம் நம்ம கேட்குறாங்களோ முதல்ல வந்து அந்த ஓலையில் என்னென்னலாம் இருக்குதோ நம்ம எல்லாத்தையும் படித்து சொல்லிவிடுவோம். சொன்ன பிறகு அவங்க ஹின்ஸ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இடையில கூட கேள்விகள் கேட்கலாம். இப்போ அதுக்கு தகுந்தான தீர்வுகள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதுவும் நம்ம சொல்லிவிடுவோம் அவங்களுக்கு. அதில் மாற்று கருத்தாக வேறு ஏதாவது வந்து தனிப்பட்ட முறையில் ஏதாவது கேட்குறாங்கன்னா கூட அவங்களுக்கான பர்சனல் அட்வைஸும் நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம். சரி, இப்போ அகத்தியருடைய சூட்சம நாடி அப்படின்னும் பொழுது அதில் எல்லாமே வந்து ரொம்ப சூட்சமமாக இருக்கும். ஒரு விஷயம் வந்து அவ்வளோ ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. உனக்கு ஒரு விபத்து வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த கூட ஓப்பனாக சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது உண்மைதானா சார்? இல்லை உனக்கு வரக்கூடிய விபத்தை வந்து ஓலை வந்து துல்லியமாக காமிச்சிருமா சார்? இல்லை, அது நம்ம சொல்லாமல் துல்லியமாக சொல்லிடலாம் அவங்களுக்கு. இது மாதிரி நான் இப்போ சொன்னேன்ல, இது மாதிரி உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்குது, இது மாதிரி உங்களுக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்க போகுது, எதனால நமக்கு கண்டம் வரும்ன்றதையும் சொல்ல முடியுமா சார்? சொல்லலாமா, சொல்லலாம். இப்போ இது மாதிரி ஒரு உங்கள் ஓலையில் என்னென்ன எழுதியிருக்குதோ அதை நம்ம சொல்ல போகிறோம். அந்த ஓலையில் எழுதிருக்கிறத வச்சு சொல்லும்பொழுது உங்களுக்கான அவேர்னஸ் நீங்கள் என்னென்னா அதில் நீங்கள் உள்வாங்குறீங்களோ அது உங்களுக்கும் தெரியும். இது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் டல்லாக போயிட்டுருக்குது, இன்கம் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லைனா திருமண தடை அது மாதிரி ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் சொல்கிறோமோ எல்லாமே அவங்க உள்வாங்கிப்பாங்க. உள்வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை என்னென்ன டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணணுமோ கிளியர் பண்ணலாம். அதுக்கான சொல்யூஷன்ஸை நம்ம கொடுக்குறோம். ஓகே சார். ஓகே சார். ஜோதிடம் அதாவது நான் இந்த ஓலைச்சுவடியை பொறுத்த வரைக்கும் மனிதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்களே, மற்ற ஜோதிடம்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு எப்படி இருக்கும், இந்தியாவிற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஓலைச்சுவடி அப்படின்னும் பொழுது நம்ம நாடி ஜோதிடம் அப்படின்றது மனிதர்களுக்கு மனிதர் மட்டும்தான் இருக்கும், இது பிரபஞ்சத்துக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கோ சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா சார்? மனிதர்களுக்கு மகரிஷிகள் அதில் ஓலையில் என்னென்ன எழுதி வச்சுருக்காங்களோ, யார் யாருக்கு குறிப்புகள் என்னென்ன எழுதியிருக்குதோ அந்த குறிப்புகளை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அதில் இருக்கிறத தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஜென்ரலாக நம்மளோட சைக்காலஜியை பயன்படுத்தி நம்ம சொல்கிறதெல்லாம் இல்லை. அந்த குறிப்புகள் தான். இப்போது நீங்கள் வரீங்க, உங்களுக்கு எதாவது பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கான குறிப்புகள், உங்களுக்கான செய்திகள் அதில் என்னென்ன சொல்லியிருக்குதோ அதை வந்து நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம். அதை வந்து நம்ம சொல்கிறது உங்களுக்கு மெர்ஜ் ஆகும். உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்குது, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, எப்படி இருக்கலாம்ன்றது எல்லாத்தையும் நம்ம சொல்லிவிடுவோம். அந்த A to Z சொல்லும்பொழுது அவங்களுக்கே தெரியும். அது மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க, வந்துட்டு நிறைய சந்தோஷமாகி இன்னும் நிறைய பேரை அனுப்பி விட்டுட்டுலாம் இருக்கிறாங்க. ஓகே சார். நிறைய முக்கியமான பிரமுகர்கள்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. அது நம்ம இந்த இடத்துல சொல்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்குது. நிறைய வராங்க. அவங்களுக்கான ரெமிடிஸ் என்னவோ அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் ப்ளஸ் என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் கேட்டுருக்கேன். இப்பயும் வந்து நம்மகிட்ட ஏதாவது ஒரு டவுட்ஸ்னால் கூட கிளியர் பண்ணுறதுக்கு நேராகவே வராங்க. ஓகே சார். சார் அதே மாதிரி மற்ற ஜோதிட முறை அப்படின்னும் பொழுது அந்த எண்ட் என்ன இருக்கும்னா, நீங்கள் இந்த பரிகாரம் செய்யுங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய நாடி ஜோதிடத்துலையுமே பரிகாரம் இருக்கா சார்? இருக்குமா, கண்டிப்பாக இருக்குமா. எல்லாருக்கும் இப்போது நம்மளாக சொல்ல முடியாது. அதில் வரும்பொழுது நம்ம ரேகையை கொடுத்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கான அந்த ப்ரொடக்ஷன் சொல்லும்போது அதில் என்ன பரிகார முறைகள் இருந்துச்சுன்னா சொல்லுவோம், இல்லைன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். அந்த பரிகார முறைகளை செய்யாது அவங்களோட விருப்பம். அவங்க விருப்பப்பட்டால் அதை செய்யலாம், விருப்பப்படலைன்னா நம்ம என்னென்னா இதில் இருக்குது, இந்த மாதிரி ஓலையில் இது மாதிரி பரிகாரங்கள் இருக்குது, அதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கான தீர்வுகள் நிறைய கிடைக்கும் இன்னும் நம்ம சொல்லிடுவோம். அது செய்கிறதும் சரியாக தான் அவங்களோட விருப்பம். அதை நம்ம வந்து அவங்கள அந்த பர்சனலில் நம்ம தலையிடுறதில்ல. ஓகே சார். ஓகே சார். என்னுடைய இறுதி கேள்வியாக நம்மளுடைய இந்த நாடி ஜோதிடத்தினுடைய அடிப்படை விஷயங்களில் பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு பாமர மக்கள், அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் நாடி ஜோதிடத்தை நம்பணும் அப்படின்னா ஏன் சார் நம்பணும்? முதல்ல கேட்ட மாதிரி தான், எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, என்னை சுற்றி 1000 ஜோதிட முறைகள் இருக்குது, நான் நினச்ச ஆன்லைன்லேயே பார்க்கலாம் அப்படின்றத தாண்டி வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு வந்து இறைவன் அருளோடு நான் இந்த ஜாதகத்தை பார்க்கணும், இந்த நாடி முறையை பார்க்கணும் அப்படின்னு ஏன் மக்கள் பார்க்கணும்? ஆன்மீக சிந்தனை உள்ளவங்க, ஆன்மீக அந்த பக்தி உள்ளவங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பார்க்கணுன்ற இப்போ பல வருஷமாக இருக்கும்.
நான் நாடி ஜோதிடம் பார்க்கணுன்னு பல வருஷமாக விரும்புவாங்க, பல வருஷமாக எண்ணுவாங்க. முடியாது. ஆனால் முடியாது. அவங்களுக்குன்ற நல்ல நேரம் வந்துச்சு, அவங்களுக்குன்ற அந்த பிராப்தம் வரும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அவங்கள நம்மளை கொண்டாந்து விட்டுரும். நம்மக்கிட்ட வந்துடுவாங்க, நம்மக்கிட்ட வந்து அவங்க பார்ப்பாங்க. அவங்க அந்த சந்தேகத்துலேயோ இல்லை எந்த மாதிரி அந்த குழப்பத்தில் இருந்தால் கூட அவங்க வர முடியாது. அவங்க வரணுன்ற நேரம் வந்துச்சுன்னா அது யார் தடுத்தாலும் முடியாது, கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஓ, ஓகே. அதுதான் நாடி ஜோதிடம். அதுக்கு பார்க்க அவங்களுக்கு விருப்பப்பட்டு முடிவாயிட்டாங்க அப்படின்னா வந்துடுவாங்க. வந்த பிறகு அவங்களுக்கான தீர்வுகள் என்னென்ன சொல்லணுமோ மகரிஷிகள் மூலயமா, ரிஷிகள் எழுதி வச்ச அந்த ஓலைகள் மூலயமா நம்ம அவங்களுக்கு சொல்லிடுவோம் எல்லாத்தையுமே. நிச்சயமா சார், நிச்சயமா. நாடி ஜோதிடம் அப்படின்றது பொதுவான ஜோதிட முறை கிடையாது. அதில் சூட்சமங்கள் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் தான் நீங்கள் நாடி ஜோதிடத்தை நாடி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாடி ஜோதிடத்துடைய சூட்சமங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி எங்கள் நேயர்களுக்காக சொன்னீங்க சார். ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றிம்மா. OS பக்தி நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.